லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தாம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், பல்லாவரம் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அந்த பாட்டில் கொடுத்ததுக்கு 10,000 கேள்வி கேட்டாங்க. 10,000 கேள்வி. அது சோதித்த மிஷின் சரியா இருக்கா, வாரண்டி இருக்கா, அந்த மிஷின் சரிங்கிற ப்ரூஃப் இருக்கா? ஆனா நமக்கு தெரியும், இங்கே 3 பேர் பல்லாவரத்துல மட்டும் அந்த நீரை குடித்து விட்டு 3 பேர் இறந்திருக்கிறார். அந்த 3 பேரும் கூட அவங்களுடைய வழக்குல இதுவரை அங்கே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. குடிநீரும் கழிவு நீரும் கலந்தனாலதான், அந்த தண்ணியை குடிச்சனாலதான், அது இருக்கக்கூடிய ஈகோலி பாக்டீரியானாலதான் அந்த 3 பேர் இறந்தார்கள் என்கின்ற பதிவு கூட பாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏன் இறந்தாங்கன்னு கூட குடும்பத்துக்கு தெரியாதுங்க ஐயா. நம்ம நாட்டில் எப்படி வாழ்றோம் பாருங்க, நம்ம தொகுதியில் எப்படி வாழ்றோம் பாருங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்திற்கு எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொருட்டில்ல. நம்ம மாதிரி யாராவது கேள்வி கேட்டா, கேள்வி கேட்கிறவங்க மேல 10 கேள்வி திரும்ப கேட்டா புதுசா கேள்வி கேட்கிறவங்க ஓடிடுவாங்க என்று மிக மோசமாக இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஒரு தொகுதியில நான் நிறைய குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய தவறுகள் நடக்கும் பொழுது ஒரு டைரியில் எழுதிக்கிட்டே வருவாங்க ஐயா. பேசுவதற்கு பயன்படும், பல இடத்துல நாம சொல்லணும். என்னுடைய டைரியில் எழுதி வைத்திருந்த பல்லாவரத்துடைய பம்மல் அருகே மாசம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மிரட்டிய பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஷன், அவருடைய சகோதரர் ஆகியோர் ஒரு குவாரி உரிமையாளர்கிட்ட மாசம் மாசம் வாங்கி இருக்கக்கூடிய பணம் மட்டுமே 75 லட்சம். திமுகவை பொறுத்தவரை சபரீஷன் கொள்ளடிக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் கொள்ளடிக்கிறார் கிடையாது. திமுக துண்ட போட்டா யார் வேண்டுமானாலும் கொள்ளடிப்பார் என்பதற்கு உதாரணம் நம்முடைய பம்மலுடைய 5வது வார்டு வட்ட திமுக செயலாளர். அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்க மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சியில நீங்க பட்ஜெட்டை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, எனக்கு நேரம் இருக்காதுங்க ஐயா. நாம் எல்லாருமே வேலை செய்யணும். அந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா, நாய் தெருநாய்க்கு கருத்தடை செய்யணும் அப்படின்னு எவ்வளவு பட்ஜெட் இருக்காங்க தெரியுமாங்க ஐயா? தாம்பரத்தினுடைய மாநகராட்சியினுடைய பட்ஜெட்ல தெருநாய்க்கு கருத்தடை செய்வதற்காக போன ஆண்டு மட்டுமே 1,44,00,000 செலவு பண்ணிருக்கோம். அது எப்படி நாங்க ஐயா 1,400 கோடி பட்ஜெட் போடுறோம், அதுல 1,44,00,000 சைட்ல கணக்கு எழுதுனா மக்கள் பார்க்கவா போறாங்க, கேட்கவா போறாங்க? அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், பல்லாவரத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு, மிக முக்கியமாக தாம்பரத்துல அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு 5 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில, குறிப்பாக தாம்பரத்தினுடைய மாநகராட்சியில 5 ஆண்டுகள் அவர்கள் செலவு செய்திருக்கக்கூடிய கணக்கு எடுத்தாவே, இந்த 3 சிட்டிங் எம்எல்ஏ யாரு சீட் இல்லாம தப்பிச்சுக்கிட்டாங்களோ அவர்களோடு சேர்ந்து அன்பரசன் கூட்டாளிகள் எல்லோருமே சிறைக்கு செல்வது உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அந்த அளவுக்கு மோசமாக நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய சென்னை எல்லாம் பாருங்க, இந்தியாவில் குப்பை நகரங்கள் எல்லாம் தமிழ்நாடு தான். 40வது இடத்துல இருப்பது மதுரை. உடனே திமுக காரன் கேட்டாங்க, 40வது இருக்கும் தம்பி, 40வது மாநகராட்சியில 40வது இடத்துல இருக்கும், கடைசியா இருக்கும். மதுரையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கிற மாநகரங்கள் இந்தியாவில் 40 இருக்கு. 40 நகரத்தை சுத்தத்துக்கு பட்டியல் போட்டாங்க. குப்பை தரம் பிரிக்கிறாங்களா, மக்கும் குப்பை மக்கா குப்பையா, குடிக்கிற நீர் தண்ணீர் ஊட்டா, கழிவு நீர் தண்ணீர் ஊட்டா, அல்ல 2 சேருதா, இதெல்லாம் மத்திய அரசு ஒரு குறியீடு வைத்து அந்த மாநகராட்சிக்கு கிளீனினஸ் இண்டெக்ஸ் ஒரு நம்பர் கொடுக்கிறார். 40வது வந்தது மதுரை, 40வது 38ஆக வந்தது சென்னை. ஐயா கும்பகோணத்துக்கு போங்க, 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகர பட்டியல்ல கும்பகோணம் 485, தஞ்சாவூர் 431. ஏன் அது நடந்ததுனாங்க, உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மனிதனை அறிவாளியா காட்டணும். ஐயா எப்படி அறிவாளியா காட்டுவீங்க? இப்ப ஐயா அறிவாளி, ஐயா பக்கத்துல ஐயா அறிவாளி, ஐயா பக்கத்துல நான் நிக்கிறேன். எங்க 3 பேர்த்து நீங்க பார்த்து, ஓ ஐயா பேசுறது அறிவாளி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் எப்படி அறிவாளியா காட்டணும்? அவரு பக்கத்துல 2 அடிமுட்டால நிக்க வச்சா உதயநிதி அறிவாளியா தெரிவா? ஐயா அரசியல்ல காலங்காலமா பண்ற டெக்னிக். ஒரு குடும்ப ஆட்சியில அடுத்த தலைமுறையை மக்கள் ஏத்துக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிமுட்டாலா போடுவாங்க. அவர்கள் செய்த முதல் வேலை, தமிழ்நாட்டினுடைய எல்லா மேயரையும் அடிமுட்டாலா போட்டது அவங்க செஞ்ச முதல் வேலை. அப்ப அந்த மேயர் முன்னாடி உதயநிதி நின்னாருன்னா உதயநிதி கடவுள் மாதிரி தெரிவார். உதயநிதி எப்படி பேசுறார்,
உதயநிதி எவ்வளவு அழகா பேசுறார், எப்படிப்பட்டு பேசுறார். அதனால் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருப்பதெல்லாம் நம்முடைய மாநகராட்சியும் நகராட்சியும் சுத்தமா அழிச்சாச்சு. அங்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. நாயை பிடிச்சிட்டு வந்து கருத்தடை பண்றதுக்கு 1,44,00,000 கணக்கு எழுதுறவனுங்க. குடிநீரும் கழிவு நீரும் கலந்து 30 பேர் இறந்திருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இந்த தேர்தலுக்கு தேவை சிஸ்டமிக் சேஞ்ச். கேன்சர் நோய் எப்படி ஒரு இடத்துல வந்து புறையோடி போகுமோ, தமிழகத்தில் ஒரு குடும்ப ஆட்சி கோபாலபுரத்தில் ஆரம்பித்து மொத்த சிஸ்டமும் கெட்டு அது புறையோடு நகராட்சி மாநகராட்சி வரைக்கும் கீழே வந்து மொத்தமாக கெடுத்து குட்டிச்சவர் பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த வாக்கு என்பது தமிழகத்தில் திரும்ப அரசியலை சுத்தம் செய்வதற்கான ஒரு வாக்காக நீங்கள் போடணும். இல்லாட்டிங்க ஐயா, உங்கள் குழந்தைகள் யாரும் இந்த ஊர்ல வாழ முடியாது, யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. அவர்கள் ஒரு ஜனநாயகத்திற்கு கீழே அவர்களுடைய திறமையெல்லாம் காட்டும் அளவுக்கு வாழ முடியாது. அடுத்து பாலியல் குற்றங்கள். ஐயா, சென்னையில பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்பர் 1 தாம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், பல்லாவரம் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தும் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளை நாம் விரிவாக பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.